இந்த நாளில் வந்த அத்தனை பேருக்கு அவர் கொடுக்கிறார். சந்தேகப்படாமல் நம்புகிறவர்கள் சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள். அதே யாத்திராகமம் 23:25 இப்படி ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை விட்டு நாங்கள் கர்த்தரையே சேவிப்போ, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போ. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆங்கிலத்தில் யூ ஷால் வொர்ஷிப், நீங்கள் கர்த்தரையே ஆராதிக்க கடவீர்கள், கர்த்தருக்காக வாழ கடவீர்கள். அப்படி ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியை கவனியுங்கள். அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி அப்பா, அப்பா, இந்த வறட்சி காலத்துல அப்பமும் தண்ணீரும் எங்களுக்கு குறையாது. எங்கள் வாழ்க்கையிலே அப்பத்தையும் தண்ணீரையும் பெருக பண்ணுவி. அப்படியே விசுவாசிங்க பார்க்கலாம். ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில அப்பமும் தண்ணீரும் குறையாதப்பா, எங்க தேசத்துல குறையாதப்பா. ஏனென்றால் உங்களையே நாங்கள் சேவிப்பதால் அப்பா, அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஐயா. சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை, ஊரெல்லாம் பஞ்சம். ஆனா சாரிபாத் வீட்டிலே பஞ்சம் தீருவரை எண்ணெய் மாவு குறைவதில்லை. விசுவாசியுங்கள், ஊரெல்லாம் பஞ்சமா இருந்தாலும் உங்க வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைவது இல்ல. உங்க வீட்டுல எண்ணெய் குறைவது இல்ல. உங்க வீட்டுல எண்ணெய் மாவும் குறைவது இல்ல. அப்பம் குறைவது இல்ல. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையே. ராஜா. நன்றி ஆண்டவரே.